பிரேஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இவ்வேளை என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறிது தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, கடன் பாரத்தினால் மனக்கவலை அடைகிறீர்களா? இந்த வசனம் சொல், கடன் பாரத்தில் இருந்து முழு விடுதலை அடையலாம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில கடன் சுமைங்கிற அந்த சுமை பெருகும் போது ஆட்டோமேட்டிக்காவே மனுஷன பாரம் பெருகுவதுண்டு. உங்க வாழ்க்கையில கடன் நிமித்தமாக மனபாரப்பட்டு கவலையோட ராத்திரி வேளையில தூங்காம அனுதினமும் இந்த கடனை குறிச்சு அழுது புலம்பிட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன் சுமைய முற்றிலுமா மாற்ற இந்த வசனத்தை நீங்க அடிக்கடி தினந்தோறும் சொல்லி ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் என்கிற பாரம் முற்றிலுமா மாறி கடன் சுமையிலிருந்து முழு விடுதலைய அடையலாம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கடன் எதனால வருது அப்படிங்கும் போது பல காரணங்கள். நம்ம தேவைகள் நிறைவேற கடன் எடுக்கும் போது அது வட்டி கடனா இருந்தா வட்டி பெருகி கடன் சுமை வருகிறது. இப்ப இந்த கடனை நம்ம தீர்க்கணும், கடன்ல இருந்து முழு விடுதலை அடையணும் அப்படின்னா சில செயல்களை முதல்ல நம்ம செய்யணும். கூடவே இந்த வசனங்களையும் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன்கிற சுமை முற்றிலுமாக மாறி முழு விடுதலை, கடன்ல இருந்து முழு விடுதலைய அடையலாம். இப்போ முதல்ல என்ன செயல் அப்படின்னா, ஒரு வருமானத்தை கொண்டு முழு கடனையும் அடைக்க முடியாது அல்லவா? நான் கடனை சரியா நான் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்ல இருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம அதற்கான செயல்கள், அதற்காக முயற்சி பண்ணணும். நம்ம உழைக்கிறவர்களா மாறணும். கையிடும் தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. திட்டமிட்டு செயல்பட கத்துக்கணும். நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம ஒர்க் பண்ணி அதுக்குள்ள வருமானம் நமக்கு வரும்போது அந்த வருமானங்களை எதற்காக நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் நம்ம வாழ்க்கையில வரணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தேவையற்ற செலவுகளை நீக்க வேண்டும். எதை பார்த்தாலும் ஆசைப்பட்டுட்டு நம்ம தகுதிக்கு மீறின ஆசையின் நிமித்தமாக அதை வாங்குறதுக்காக கடனை எடுத்து நம்ம வாங்கும் போது கடன்கிற சுமை நம்ம நெருக்கி கொண்டு இருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கையில இது தேவைதானா, இந்த பொருள் நமக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிக்கும் போது நமக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்குறது பிரச்சனை இல்லைங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை நிறுத்தும் போது, சிக்கனமா நம்ம வாழ்க்கையை நடத்தும் போதும் கடன் சுமையில இருந்து வெளியே வரலாம். அதே போல ஒரே ஒரு வருமானம் மட்டும் போதும், நான் ஒரு தொழில் மட்டும் செய்தா போதும் அப்படின்னு இல்லாம நமக்கு சைடுக்கு இன்னொரு தொழிலையும் நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இப்ப நம்ம கடன் சுமை, இந்த கடன் சுமையில இருந்து வெளியே வரக்கூடிய வழிமுறைகளை நம்ம பார்த்துட்டோம். இனி அந்த கடன் சுமையில இருந்து வெளியே வர எந்த வசனங்களை நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிருபையா அந்த வசனத்தின் மூலமாக கிரியை பண்ணி நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன் சுமைய முற்றிலுமா நீக்குவாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அந்த வசனம் என்ன, நம்ம கடல் சுமையை நீக்கக்கூடிய மன பாரத்தை போக்கக்கூடிய வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. முதல் வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவரானபடியினால நம்ம கவலை எல்லாம் அவர் மேல வைக்கணும்.
நம்முடைய வாழ்க்கையில பண தேவைகள், கடன் சுமைகள், அதை குறித்த உள்ள கவலைகள், எந்த கவலையாக இருந்தாலும் அந்த கவலைகளை எல்லாம் மனுஷன் மேல வைக்க கூடாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல வைக்க வேண்டும். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல வைக்கும் போது நம்முடைய இருதயம் அவர் மேல் விசுவாசம் உள்ளதா இருக்கணும். நம்ம ஆண்டவர் மீது கவலைய வச்சிட்டோம், ஆண்டவர் சமூகத்துல நான் கவலையெல்லாம் சொல்லிட்டேன், என் ஆண்டவர் என்னுடைய கவலையை போக்குவார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். 2வது வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம ஒவ்வொருவருடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடன்கிற குறைய, மனபாரம் என்கிற குறைய கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற அந்த மகிமையின் நிமித்தமாக நம்ம குறைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாக மாற்றுவார். குறைகளை நினைச்சு ராத்திரி வேளையில கண்ணீர் வடிக்கிறது, அந்த கண்ணீரை நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வடிக்கிற அந்த கண்ணீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்துல போயிட்டு இருக்கு. நம்ம குறைவுகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாக மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. 3வது உள்ள வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. வருத்தம், கடன்கிற வருத்தம், கடன் சுமை என்கிற வருத்தம், இந்த வருத்தத்தோடு கூட இருக்கிற அந்த பாரங்களை எல்லாத்தையும் சுமந்த வண்ணமா நீங்க இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்ல. எல்லா வருத்தத்தையும் ஆண்டவற்ற கொண்டு போங்க. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த வருத்தங்களும் பாரங்களும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம கொண்டு போய் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அந்த சுமைகளை எல்லாம் நீக்கி நம்மளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமீன், ஹல்லேலூயா. இப்படி கடன்கிற ஒரு பாரத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன்கிற சுமையை முற்றிலுமா மாற்றி அதில இருந்து ஒரு பெரிய விடுதலைய தந்து ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. அதனால கடன் சுமையை குறிச்சு கவலை நம்மகிட்ட இல்லாம ஆண்டவர் சமூகத்துல எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்து அவர் இந்த கடன் சுமையை மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன் சுமை முற்றிலுமா மாறி போகும். ஆமீன், ஹல்லேலூயா.